சிறு குழந்தைகள் கூட வெஸ்டர்ன் டாய்லெட், அதன் பின்னால் உள்ள ஆபத்தை பார்த்தீர்களா? 30 வயது கூட தாண்டாதாமே. அப்போ உள்ள காலத்தில் டைனிங் டேபிள் என்றால் என்னவென்று தெரியாது, வெஸ்டர்ன் டாய்லெட் என்றால் என்னவென்று தெரியாது. கட்டில் மட்டும் மெத்தை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும் உபயோகித்தார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள சிறு குழந்தைகள் கூட வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உபயோகிக்கின்றனர். டைனிங் டேபிளில் தான் சாப்பிடுகின்றனர், கட்டிலில் தான் தூங்குகின்றனர், சோஃபாவில் தான் உட்காருகின்றனர். இப்படி இருப்பதனால் அவர்கள் எதை இழக்கிறார்கள் தெரியுமா? உடம்பில் உள்ள உறுப்புகளை. ஆம், நாம் காலை தூங்க போட்டு அதிக நேரம் இருப்பதனால் நமது இடுப்பிற்கு மேல் உள்ள பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் சரிவர செல்லாமல் சிறு குழந்தைகளுக்கு 30 வயதுக்கு மேல் சம்மணம் கூட போட முடியாத அளவுக்கு உடம்பு ஆகிவிடுமாம். இதற்கு காரணம் என்னவென்றால், காலை தொங்க வைத்து அமரும் பொழுது நமது உடலில் இரத்த ஓட்டம் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியில் மட்டுமே அதிகமாக செல்கிறது. நாம் காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரும் பொழுது இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நமது உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள கால்களுக்கு நடக்கும் பொழுது மட்டும் இரத்த ஓட்டம் சென்றால் போதும். மிக முக்கிய உறுப்புகளாகிய சிறுநீர், கணையம், நுரையீரல், மூளை, கண், காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில் தான் இருக்கிறது. எனவே ஒருவர் காலை தொங்க போடாமல் சம்மன் கால் போட்டு அமர்ந்திருந்தால் அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது. எனவே சாப்பிடும் போதாவது கீழே உட்கார்ந்து காலை மடக்கி அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் வயிற்றுப்பகுதிக்கு செல்லும் போது நமக்கு ஜீரணம் நன்றாக நடைபெறுகிறது. சாப்பிடும்போது காலை தொங்க வைத்து நாற்காலியில் அமர்வதனால் இரத்த ஓட்டம் வயிற்றுப்பகுதிக்கு செல்லாமல் காலுக்கே அதிகமாக செல்கிறது. இந்திய வகை கழிவறை செல்லும் பொழுது மட்டும்தான் காலை மடக்கி அமருகிறோம். வெஸ்டர்ன் கழிவறையில் அமரும் பொழுது குடலுக்கு அதிக அளவு அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே கழிவு வெளியேறும். அதனால்தான் இப்பொழுது சிறு குழந்தைகள் கூட வெஸ்டர்ன் வகையினை பயன்படுத்துவதால் அவர்களால் தரையில் சுக ஆசனத்திற்கு அமருவதற்கு முடியாமல் தவிக்கின்றனர். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் சம்மன்கால் போட்டு கூட தரையில் உட்கார முடியவில்லை என்றால் இந்த உடம்பை எந்த அளவிற்கு கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே முடிந்தவரை காலை சமணம் இட்டு அமருங்கள். எனவே வெஸ்டர்ன் வகை கழிவறைகளை தவறுங்கள். கட்டிலில் உள்ள சோஃபாவில் அமையும் பொழுது சமணம் இட்டு அமருங்கள். சாப்பிடும் பொழுது தரையில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணங்கள் போட்டு அமர்ந்து சாப்பிட்டால் சாப்பாடு நன்றாக ஜீரணிக்கும். டைனிங் டேபிளை முடிந்த அளவு பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். எப்பொழுதாவது உடம்பு சரியில்லாத பொழுது டைனிங் டேபிளை உபயோகித்துக் கொள்ளுங்கள். தினசரி உபயோகிப்பதை தவிர்த்து விடுங்கள்.